தாழி ஒன்று இரண்டு இல்ல, நூற்றுக்கணக்கான தாழிகள் அங்கே புதைக்கப்பட்டிருந்தன. தொல் தமிழன் 6 விதமாக அப்புறப்படுத்தி இருக்கிறான். இதுதான் மண்மரபு. கீழே இருக்கக்கூடியது இது பாசிமணி. பசைமணி தான் பாசிமணி என்று பெயர் பெற்றிருக்கிறது. அடித்தட்டு மக்கள் முதல் வாழ்வாங்கு வாழ்ந்த நிலையாளர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். தமிழ் எழுத்துக்களை கொண்டு எழுதப்பட்ட மட்கள ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. தங்கத்திலான மணி இங்கே வளையலுடைய ஒரு பாகையாக இங்கே கிடைத்திருக்கிறது. வணக்கம். மண்மரபு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் நான் வரவேற்கின்றேன். வசந்தி. இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், முனைவர் சேரன் அவர்களை வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க யார் அப்படின்னு சொன்னால் அவங்களே அறிமுகப்படுத்திக்குவாங்க. இருந்தாலும் நாங்கள் அனைவருமே பண்டைய வரலாறு தொல்லியல் அதனுடைய அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்கள் நாங்கள் அனைவருமே. அதுக்கு நான் வணக்கம் நம்ம பெருமைப்படுகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு விஷயம், நாங்கள் ஒரு குடை அப்படின்னு, எங்களுடைய குடை யாருன்னா பேராசிரியர் முனைவர் KV ராமன் ஐயா அவங்களுடைய மாணவர்கள். நாங்கள் முதல் படித்த மாணவர்கள். எங்களை பின்னாடி பின்தொற்றி இவங்களும் அனைவர்களுமே மாணவர்கள். அவர் மாணவர்கள், அவருடைய மாணவர்கள் அனைவருமே ஒரு நல்ல நிலையில், ஒரு நல்ல அதாவது நல்ல நிலை மற்றும் அனைத்து செய்திகளும் கொண்ட ஒரு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான மாணவர்கள் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் அவருக்கு நன்றியோட இந்த நேரத்தில் நான் என்னுடைய வணக்கத்தையும், நன்றி கலந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ப்ரொஃபஸர் ஐயா KV ராமன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இப்போ உங்களை பற்றியும் உங்களுடைய அறிமுகம் பற்றியும் நீங்கள் தெரிவிக்கிறேன். வணக்கம். மண்மரபு சார்பில் என்னை அழைத்தமைக்கு முனைவர் மேனாள் இயக்குனர் தமிழ்நாடு தொல்லியல் துறை அவர்களுக்கும், மண்மரபு சார்ந்த யூடியூப் சேனலுக்கு இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மணிவாசம் அவர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கிற மற்ற ஏனையோருக்கும் என் அன்பு கலந்த மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தமைவுக்கு முன்னாடியே மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்ற மரபை, மாண்பை தமிழகம் பெற்றிருக்கிறது. இதன் வாயிலாகத்தான் 1876 ஆதிச்சநல்லூர் எட்கர் என்ன செய்திருக்கிறார், அங்கே ஜோகர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் என்ன செய்திருக்கிறார், 1945 அரிக்கைமேடு அகழ்வாய்வை திறம்பட அரசியல் சார் வகைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நெறியாளராக மாற்றிமர் வீலர் அந்த அகழ்வாயை ஏற்படுத்தினார். அதற்கு முன்பே 1876 அரசியல் சார்பற்ற நிலையிலே அகழ்வாய்வு அங்கே மேற்கொள்ளப்பட்டது. அதன் வாயிலாக 5000க்கும் மேற்பட்ட பல பொக்கிஷமான எச்சங்கள், வீட்டு வினைப்பொருட்கள், பூஜை சாமான்கள் எல்லாம் பித்தளை என்று சொல்லக்கூடிய செம்பு பொருட்கள் கொண்டு செய்யப்பட்ட பொருட்கள் 5000 எண்ணிக்கை உள்ள பொருட்கள் எல்லாமே அவர் எடுத்து சென்றிருக்கார். அது இன்றளவும் பெர்லின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமா, இதனை தொடர்ந்து 1903 அலெக்சாண்டர் ரீ என்று சொல்லக்கூடிய அந்த பேரறிஞர் மீண்டும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை ஏற்படுத்துகிறார். அகழ்வாய்வை மேற்கொண்ட நிலையிலே அந்த சமகால கற்கால மனிதன், அதாவது பெருங்கற்கால மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் தங்களை சார்ந்த மக்கள் இறந்தவர்களை அப்புறப்படுத்தும் நிலையாக தாழியில் வைத்து கழுத்திருக்கிறார்கள். தாழி ஒன்று இரண்டு இல்ல, நூற்றுக்கணக்கான தாழிகள் அங்கே புதைக்கப்பட்டிருந்தன. அந்த தாழிகளுக்குள் அவர்கள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்களோ, இறந்தவர்கள் அவர்கள் பயன்படுத்திய உணவுப் பொருட்கள் மட்டுமில்லாமல் அவர்கள் பயன்படுத்திய வினைப்பொருட்களையும் வீரமான பொருட்களையும் விலை மதிப்பு தரக்கூடிய தங்கத்திலான பிற பொருட்களான பொருட்களையும் அதிலே வைத்து புதைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது
வாள் கிடைத்திருக்கிறது. நெத்திச்சூட்டி என்று சொல்லக்கூடிய டயடம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது அந்த தாழியிலேயே கிடைத்திருக்கிறது. இதனை வைத்து பார்க்கும்போது சங்க இலக்கியத்திலே நமக்கு சில குறிப்புகள் வருகின்றன. இறந்தவர்களை 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெருங்கால மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? 6 விதமாக அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த 6 விதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இடுவோர், சுடுவோர், தாழியில் வைத்து கவிழ்ப்போர், கிடத்துவோர், எரிவோர், புதைப்போர். இந்த தன்மையிலே 6 வகையாக இங்கே வாழ்ந்த முன்னோடிகளாக திறந்திருக்கக்கூடிய ஆதிக்குடிகள் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆதி தமிழ் குடி தங்கள் சார்ந்தவர்கள் இறந்தவர்களை அப்புறப்படுத்துவதற்கு 6 விதமாக அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் வாயிலாகத்தான் நமக்கு இலக்கியங்களிலே இதை கிடைக்கிறது. இதே போன்ற இந்த பொருள் அடங்கிய சொற்றொடர்கள் அமைந்திருக்கின்றன. இதை வைத்து பார்க்கும்பொழுது இன்றளவுக்கு கூட நாம் யதார்த்தமாக மக்களிடம் கேட்டால், ஒருவர் இறந்து விட்டால் எப்படி நீங்கள் அப்புறப்படுத்துவீர்கள் என்று கேட்டால் 2 அல்லது 3 விதம்தான் நம்மளால் சொல்ல முடியும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த 3 முறைதான்: புதைப்போம், எரிப்போம், பெட்டியில் வைத்து மறுபடியும் புதைத்தல் என்ற நிலைதான் நமக்கு தெரியும். ஆனால் தொல் தமிழன் 6 விதமாக அப்புறப்படுத்தி இருக்கிறான். இதுதான் மண்மரபு. இதிலிருந்து நமக்கு வருவது மட்டுமில்லாமல் பிற்காலத்தில், அதாவது வரலாற்று தொடக்க காலத்தில், வரலாறு என்பதை எப்பொழுது எழுத்து அமைகிறதோ அதனை தொட்டுத்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் வாயிலாக தான் இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. படைக்கப்பட்ட இலக்கியங்களுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது. அதுக்கு முதன்மையான பங்கு சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய வடமொழிக்கு இருக்கிறது. ஆனால் வடமொழி கூட எழுத்து வடிவம் பெற்றது 3-4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இங்கே படைக்கப்பட்ட அந்த சங்ககால இலக்கியங்கள் எப்படி என்று பார்த்தால் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட என்ற நிலையிலே நமக்கு வரக்கூடிய அகழ்வாய் தரவுகள் முதலாக காவிரி பூம்பட்டினத்தில் 1963 72 வரைக்கும் எனது ஆசான் பேராசிரியர் KV ராமன் தலைமையிலே அவருக்கு முன்னோடியாக திகழ்ந்த SR ராவ் போன்ற பெருநிலையாளர்கள், பேரறிஞர்கள் அங்கே அகழ்வாய்வு செய்ததன் வாயிலாக 3 பெரும் கட்டட பகுதிகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த கட்டட பகுதிகள் செங்கலால் ஆன கட்டட பகுதிகள். அவை ஒன்று, கடலுக்குள் புகக்கூடிய, காவிரி ஆறு கடலுக்குள் புகக்கூடிய அந்த பகுதியிலே கட்டப்பட்ட கடை மடை அணை என்று சொல்லக்கூடிய அந்த அணை அங்கே கிடையாது. தட்ஸ் a water reservoir being constructed at the estuary of a river Kaveri at Kaveri பூம்பட்டினம் என்ற நிலையிலே அந்த பகுதியை கண்டெடுத்திருக்கிறார்கள். உள்பகுதியிலே சற்று சில கிலோமீட்டர் 2-3 கிலோமீட்டர் உள்ளடங்கிய பகுதியிலே இன்னொரு பகுதியான படகு குழாம், படகுத்துறை என்று சொல்லக்கூடிய வார்ஃப் என்று சொல்லக்கூடிய ஜெட்டி பகுதியை கண்டெடுத்திருக்கிறார். அதுவும் செங்கலாலான கட்டட பகுதி. மற்றொன்று, இப்பொழுதும் யார் வேணாலும் காவிரி பட்டினத்துக்கு செல்லும் பொழுது அங்கே மத்திய தொல்லியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வெட்ட வெளியிலே கட்டட பகுதியாக காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த புத்த விகாரம், இந்த 3 பெரும் கட்டட பகுதிகள் இந்த அகழ்வாயின் மூலமாக வெளியிலே வந்தது. அதற்கு முன்பு வரைக்கும் தமிழனுக்கு, தமிழ் இலக்கியத்திற்கு மதிப்பு கொடுக்காத பலர் இந்த கட்டட பகுதியில் வாயிலாக, குறிப்பாக அந்த படகு குழாம் என்று படகுத்துறை என்று சொல்லுகிறோமே, அந்த கட்டட பகுதிகளில் 1.5 மீட்டர் இடைவெளியில் இருந்த அந்த உடைந்த மரத்துண்டுகளை கரிம ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் வாயிலாக 280 BC, இன்றிலிருந்து 2280 ஆண்டுகள் முற்பட்ட காலம் என்று அது நிர்ணயம் செய்ததுக்கு பிறகு சங்க இலக்கியத்திற்கே ஒரு திடமான ஸ்திரமான ஒரு கால நிர்ணயம் வகுக்கப்பட்டது. அதன் வாயிலாகத்தான் சங்க இலக்கியத்திற்கு கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 4-5ஆம் நூற்றாண்டு என்று வரையறை செய்யப்பட்டது. இதன் வாயிலாக காவிரி பூம்பட்டினம் அகழ்வாயி ஒரு பெருநிலையை தமிழுக்கும், தமிழ் சார்ந்த இலக்கிய படைப்புகளுக்கும், மண் சார்ந்த மரபுகளுக்கும் தந்திருக்கிறது. இந்த நிலை வைத்து பார்க்கும்போது அகழ்வாயு என்பது அது நமக்கு வெளியிலே கொணர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எச்சங்களை நாம் ஒன்றன் பின்னர் ஒன்றாக அறிவியல் சார் படைப்புகளாக மாற்றி அமைக்கும் பொழுதுதான் நமக்கு எந்த விதத்தில் இது பெரும்பங்கு அளிக்கிறது, நம் முன்னோர்கள் எந்த நிலையிலே வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்ற நினைக்கிறது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான இடங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள்.
இந்த நிலையில் பார்க்கும் பொழுது எனக்கு கீழடி மண்ணை நான் சென்று மதித்து வரக்கூடிய அந்த தருணத்தை ஏற்படுத்தியவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ற அந்த எங்கள் துறையிலே எனக்கு பின்பு படித்த மாணாக்கர்கள் அவரும் ஒருவர் என்ற நிலையிலே எனக்கு அழைப்பு விடுத்தார். அதன் வாயிலாக 2014, 15, 16 2 ஆண்டுகளுமே அங்கே தொல்லியல் வல்லுநராக அவருடன் இணைந்து நான் பல நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பணி செய்திருக்கிறேன். அதனை தொடர்ந்து அதுக்கு 3வது ஆண்டாக மத்திய தொல்லியல் அகழாய்வு அவர்கள் அங்கே நடத்தினார்கள். அந்த சமயத்தில் இருந்த அந்த கண்காணிப்பாளரும் எனக்கு வரவேற்பு கொடுத்து அங்கே நான் அந்த சூழலை அவர்கள் கண்டுபிடித்த பொருட்கள் கண்ட பெருமை இன்றும் நிழலாடி கொண்டிருப்பது நிஜமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற என்றுதான் சொல்ல வேண்டும். இதனை வாய்ப்பாக வைத்து பின்பு தமிழக தொல்லியல் துறையில் ரஞ்சித் என்ற ஒரு இளவல் இருக்கிறார். அவர் அந்த துறையிலேயே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் கமிஷனர் என்ற நிலையிலே பொறுப்பேற்பு ஏற்றுக்கொண்டிருந்த திருவாளர் உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் என்னை அழைக்க முடியுமா என்று அவரிடம் வினவியிருக்கிறார். எனக்கு அந்த விண்ணப்பம் வந்ததுன்னு உடனே நான் ஏற்றுக்கொண்டு அந்த வருடத்திலிருந்து 7ஆம் கட்ட அகழாய்வு வரைக்கும் தமிழக அரசால் 4, 5, 6, 7ஆம் கட்ட அகழாய்வு வரைக்கும் தொடர்ந்து அங்கே அவர்களுடன் முழு நேர பணியாளனாக தொல்லியல் வல்லுநராக பணிபுரிந்த நிலைமையை ஏற்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தருணத்திலே 4ஆம் ஆண்டு அகழ்வாய்விலே 5580 பொருட்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டன. அமர்நாத் ஏற்படுத்திய அகழ்வாய்வு அதற்கு முன்னோடியாக திகழ்ந்த அவருடைய கள ஆய்வு வைகை நதி கரையிலே இருக்கக்கூடிய தொல் எச்சங்களையும் தொல் இடங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு வெகு தூர வள்ளிமலையில் தொடங்கி அது அரேபியன் கடலில் புகக்கூடிய இடம் வரைக்குமே 250 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய 293 தொல் இடங்களையும் வரலாற்று சின்னங்களையும் அவர் வகைப்படுத்தி அதில் சிறப்பான இடம் என்று 3 பெரும் இடங்களை தேர்வு செய்து அதில் முதன்மையானது முத்தாய்ப்பானது என்று சொல்ல போனால் அது கீழடி. அதற்கு காரணம் அந்த நிலை வரைக்கும் 2013ஆம் ஆண்டு நிலை வரைக்குமே அந்த பகுதி நூற்றுக்கணக்கான ஏக்கர் பகுதிகளை தென்னை மரங்களால் சூழப்பட்ட அந்த தென்னஞ்சோலை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பகுதியைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் தேர்ந்தெடுத்தின் வாயிலாக முதல் கட்ட அகழாய்வு 2014-15 தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டு அங்கே சென்றேன். அப்பொழுது அவர் நிறைய தொல் எச்சங்களை அந்த ஆன்டிகுட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஆன்டிகுட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அவர்கள் கண்டெடுத்தார்கள். அதன் வாயிலாக சில கட்டட பகுதிகளும் அங்கே அங்குன்னும் இங்குன்னுமாக சில இடங்களில் தென்பட்டன. அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட அகழ்வாயிலே தான் ஒரு பெரும் கட்டட பகுதியை அவர் அகழ்ந்து எடுத்த நிலையாளராக உலகெங்கும் பேசப்பட்ட நிலையிலே தான் அவருடன் இணைந்து சென்றேன். அப்பொழுது கூட அவருடன் பேசும்பொழுது சில குறிப்புகள் தரும் நிலையிலே நிச்சயமாக இவ்வளவு கட்டட பகுதிகள் இருக்கிறது. இன்றைய நிலையில் நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை வாழ் மக்களாக இருக்கலாம், மதுரை வாழ் மக்களாக இருக்கலாம், பிற நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். அந்த நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை போய் பார்த்தீர்கள் என்றால் தொன்று தொட்டு மரபு சார்ந்து வரக்கூடிய வீடுகள் ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இடைவெளி நிச்சயமாக இருக்காது. ஒரு வீட்டு சுவர் மற்றொரு வீட்டோடு சுவரோடு ஒட்டிய நிலையில்தான் இந்த நிலையிலே கட்டட அமைப்புகள் இங்கே காணப்படுகிறது. நிச்சயமாக இது நகர் வாழ் ஒரு பெரும் கட்டமைப்பாகத்தான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். அந்த நிலையிலே the urban settlement of Kizhadi has got exposed to manifold in the years to come என்ற நிலையிலே அது அதனுடைய மேன்மையை பரப்பி கொண்டு இருக்கிறது. இதன் வாயிலாக தான் இந்தியா மட்டுமல்ல உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மூனை முடுக்குகளிலுமே தமிழுடைய கட்டுமான பணிகள் எந்த நிலை உயர்வாங்கு வாழ்வாங்கு வாழ்ந்த நிலையாளர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுவதாகத்தான் கீழடி. இதற்கு கீழடி வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அதற்கு முன்பு நடந்த காவிரி பூம்பட்டினம் அகழ்வாய்வாக இருக்கட்டும், அறிவியல் சார்ந்து வகைப்படுத்தி நெறிப்படுத்தி செய்யப்பட்ட அரிக்கமேடு அகழ்வாய்வாக இருக்கட்டும், சென்னை பல்கலைக்கழகத்தால் அகழ்ந்து எடுக்கப்பட்ட காஞ்சி ஒரு அகழ்வாய்வாக இருக்கட்டும், பிற பகுதிகளில் தமிழ் பல்கலைக்கழகம் மற்ற
எல்லா துறையிலும் செய்யக்கூடிய அகழ்வாய்வுகள் எல்லாமே பெரும் நிலப்பரப்பில் செய்யப்பட்டதாக இல்லை. அதனை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கீழடி ஒரு பெரும் நிலப்பரப்பில் பல ஏக்கர் நிலங்களை அகழ்ந்து எடுத்து புதையுண்டு இருக்கக்கூடிய பொருட்களை வெளிக்கொணர்ந்து மக்கள் எப்படி வாழ்வாங்கு வாழ்ந்து இருக்கிறார்கள் என்ற நிலையிலே அங்கே கிடைக்கப்பெற்ற பொருட்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அடித்தட்டு மக்கள் முதல் வாழ்வாங்கு வாழ்ந்த நிலையாளர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தி விட்டு சென்ற அந்த எச்ச பொருட்கள் நமக்கு அரும்பொருட்களாக ஒன்றன் பின் ஒன்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதன் விளைவை தான் கீழடி இன்றளவுக்கும் பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே முதல் 2 ஆண்டுகளில் 5000 பொருட்களை கண்டெடுத்தார் அமர்நாத். 4ஆம் கட்ட அகழ்வாயில் மட்டும் தமிழக தொல்லியல் துறையினால் 5800 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த 5800 பொருட்களில் பல வகையான பொருட்கள், விலை உயர்ந்த மணிகளாலான தங்கத்திலான பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. இதை ஒப்பிட்டு இலக்கியத்தோடு பார்க்கும்பொழுது பட்டினப்பாளையிலே ஒரு குறிப்பு வருகிறது. நீரின் வந்த நிமிர்பறி உறையும், காலின் வந்த கருங்கரி மூடையும், வடமலை பறந்த மணியும் பொன்னும், குணகடல் முத்தும், குடகடல் அகிரும் துகிரும் என்ற நிலையிலே அந்த வரிகள் வருகிறது. கங்கை உணவும் காவிரி பயனும், ஈழத்துணவும் காலத்து ஆக்கவும், ஆரியவும் நெறியவும் ஈண்டி நலந்தலை மருகி என்று வடந்தலை மருகி என்று காவிரி பட்டினத்தில் 2 பெரும் கூறுகளாக இருந்த ஒரு கூரை பற்றி அது நமக்கு நல்ல தரவுகளை தருகிறது. இதன் வாயிலாக நமக்கு என்ன செய்தி புலப்படுகிறது என்றால், நிச்சயமாக இந்த இலக்கியங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் மக்கள் எந்த நிலையில் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வாங்கு வாழ்ந்த நிலையை அது அப்படியே அப்பட்டமாக எந்தவித திணிப்பும் இல்லாமல் அந்த கவிஞர் அதை படம் பிடித்து காட்டுவது போல் இந்த சொற்றொடர்களை அமைத்திருக்கிறார். வடமலை பிறந்த மணியும் பொன்னும். தமிழகத்திலே பொன் தோண்டி எடுக்கக்கூடிய இடங்கள் இல்லை. குறிப்பிட்டு சொல்ல போனால் வடபகுதியாக இருக்கக்கூடிய தமிழக பகுதி அது தற்சமயம் கர்நாடக பகுதியோடு ஒட்டி உள்ள பகுதியாக நமக்கு தோன்றுகிறது. கோலார் என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதியில் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டது. அந்த வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தின் அந்த பொருள் செலவழிப்பு என்பது அதிகமாக இருப்பதனால் அதை தற்காலிகமாக மூடியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பொன்னும் மணியும் வடக்கே இருந்துதான் வந்திருக்கிறது. குறிப்பாக குஜராத் என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதியிலிருந்து நிறைய மணிக்கற்கள் வந்திருக்கிறது. ஒன்று மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். கார்னீலியன் சால்ஸ்டனி என்று சொல்லக்கூடிய அந்த பழுப்பு நிற சிவப்பு நிற வண்ணம் மணிக்கள் அந்த பகுதியிலிருந்து தான் வெட்டி எடுத்து இங்கே கொணரப்பட்டிருக்கிறது. அந்த மணிக்கற்களை வைத்து இங்கே கைவினை வினைஞர்கள் நேர்த்தியான மணிகளையும் சில கைவினை பொருள்களையும் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கீழடி அகழ்வாயில் 5ஆம் கட்ட அகழ்வாயிலே ஒரு மோதிரக்கல், அந்த சூது பவளம் என்று சொல்லக்கூடிய அந்த மோதிரக்கல் கிடைத்திருக்கிறது. புடைப்பு, அதாவது அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்டுப்பன்றியின் தோற்றத்தை அது கொண்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனிதன் இங்கே வாழ்ந்திருக்கிறான். அவன் கடினமான இந்த மணிக்கற்களை எந்த நிலையில் அதை குடைந்து சிறிய தோற்றமுடைய அந்த காட்டுப்பன்றியின், அதாவது தந்தம் போன்ற அந்த கோரை பல்லோடு அந்த வடிவமைப்பை அதில் ஏற்படுத்தி இருக்கிறான். இது எல்லா பொருட்களுமே கீழடி அருங்காட்சியகத்திலே காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை மட்டுமா? அங்கே கிடைக்கப்பட்ட சுடுமண் குழாய்கள் அங்கே அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலப்படத்திலே மேல் வரியில் 2 பழுப்பு நிற சிவப்பு மணிகள் இருக்கிறதே, இவைதான் சூது பவளம், கார்னேலியன் என்று சொல்லக்கூடியது. இது கிறிஸ்டல் என்று சொல்லக்கூடிய படிகம். இந்த நிலையிலே பல வண்ண மணிக்கற்கள் இங்கே கிடைக்கப்பெற்றன. இங்கே இருக்கக்கூடிய இந்த பானை ஓடுகள் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை கொண்டு எழுதப்பட்ட மட்கல ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. இவை மட்டுமா? இங்கே கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு பொருட்களையும் வட்டச்சில்கள், சிறுமியர்கள் இன்றளவுக்கும் பல கிராமங்களில் சிறுமியர்கள் தங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு விளையாட்டாக இந்த வட்டச்சில்களை வைத்து நொண்டிக்கூடு விளையாடுதல், பாண்டி விளையாடுதல் என்ற மரபு விளையாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற வடிவமைப்பு கிடைத்திருக்கிறது. சொக்கட்டான் காய்
செஸ்மன் ஆஃப் த இந்தியன் ஆர்டர் என்ற நிலையிலே நாம் இன்றைக்கு செஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த நிலையிலே பெரும் நிலையாளர்களாக வசதி படைத்தவர்கள், நிலச்சு வாழ்ந்தார்கள். அவர்கள் ஓய்வு நேரத்தை வீணடிக்காமல் தங்களுடைய அறிவை பெருக்கக்கூடிய நிலையிலே இந்த சொக்கட்டான விளையாட்டை விளையாடி இருக்கிறார்கள். அதுக்கான காய்கள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. விலை உயர்ந்த பொருட்களான தங்கத்திலான மணிகள், அணிகலன்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கக்கூடியது ஒரு பெண்டன்ட் என்று சொல்லக்கூடிய கழுத்து அணியில் தொங்கக்கூடிய ஒரு அணி மணி அது இருக்கிறது. அதே போல காதணியிலும் இதை அணிந்து கொள்ளலாம். தலைக்கு பின்னே சூட்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளை என்று சொல்வார்கள், அப்படியும் அமைந்து கொள்ளலாம். கழுத்து மாலையில் தொங்கக்கூடிய மணியாகவும் அமைந்து இது மணி, தங்கத்திலான மணி இங்கே வளையலுடைய ஒரு பாகையாக இங்கே கிடைத்திருக்கிறது. இது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்களும் கிடைத்திருக்கிறது. சாமானியன் பயன்படுத்திய மட்கள பகுதிகள், அவன் பயன்படுத்திய அந்த சில்லுகள், பிற பொருட்கள், எலும்பினான கருவிகள், கூர்மனை கருவிகள், அப்புறம் சில கருவியில் பார்த்தீங்கன்னா இருபுறமும் துளை இருக்கிறது எறும்பிலான. இதை வைத்து பார்க்கும்போது 130 தக்கிலி என்ற நிலையிலே சொல்லுகிறோமே, அதற்கு அடுத்த நிலையிலாக இருக்கக்கூடிய ஷட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியும் அந்த எலும்பை கொண்டு தயாரித்திருக்கிறான். இவையெல்லாம் கீழே இருக்கக்கூடியது இது பாசிமணி. பசைமணி தான் பாசிமணி என்று பெயர் பெற்றிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நரிக்குணவர் இனம் என்று தமிழகத்திலேயே இருக்கிறார்கள், தென்னகத்திலேயே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யதார்த்தமாக ஒரு பாட்டு பாடுவார், காசிமணி வாங்கலியோ ஊசிமணி வாங்கலியோ ஆயாலோ என்று பாடுவார்கள். அந்த காசிமணி ஊசிமணின்னா ஊசி நுழையக்கூடிய துளையை கொண்ட மணிகள் என்று அர்த்தம். காசு என்றால் காசு போன்ற வடிவமைப்பை கொண்ட மணிகள். பசைமணிகள்னா பாசிமணி என்று அர்த்தம். அதை பசைமணி. பசை என்றால் மணற்கல்லை உருக்கி அதிலிருந்து எடுத்த அந்த பசையை கொண்டு ஏற்படுத்திய மணிகள். அதனாலதான் they have been extracted from the sand rocks. அந்த மனித அதம் மண் கட்டிகளை கொண்டு, மணற்கல்லை கொண்டு வடிவமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட மணிகள் தான் இந்த பேஸ்ட் பீட் என்று சொல்லக்கூடிய இளநிலை. பேஸ்ட் பீட் இது இளநிலையில் உள்ள மணிக்கற்கள் தான். இது எதுக்கு பேஸ்ட்னு சொல்றாங்கன்னா, நம்ம பார்க்கும் பொழுது கிளாஸ்ல there are 3 varieties. One is opaque, அதாவது ஒளி ஊடுருவா தன்மை. அதுக்கு அடுத்த நிலை டிரான்ஸ்லூசன்ட் என்று சொல்லுவார்கள், ஓரளவு ஒளி ஊடுருவக்கூடிய நிலை கண்ணாடி. முற்றிலுமாக ஒளி ஊடுருவக்கூடியதுதான் கண்ணாடி என்று சொல்கிறோம், அதான் டிரான்ஸ்பரண்ட் என்று ஆங்கிலத்தில். இந்த நிலையில் வகைப்படுத்தி பார்க்கும்போது ஒபேக், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். வரலாற்று முற்பட்ட காலத்திலே இங்கிருந்த மனிதன் அந்த மணற்கல்லை கொண்டு மணிகள் செய்வதற்காக உருக்கி 3 நிலை மணிகளை செய்திருக்கிறான். அந்த நிலையிலே இங்கே காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஒபேக் பீட்ஸ். அதாவது நாங்கள் யதார்த்தமாக தொல்லியல் யதார்த்தமாக பேஸ்ட் பீடு என்று சொல்லுவோம். ஏன் பேஸ்ட் பீடுன்னா, பேஸ்ட் கொஞ்சம் அரக்கு மாதிரி காஞ்சிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த நிலையில் உள்ளது. இங்கே பாருங்கள், இது இது அந்த தாயம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சதுரவடிய தாயம். இது மட்டுமா, இதை தொடர்ந்து இந்த எழுத்து வடிவம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே அசோகன், அதான் திருப்பி போட்ட ஒரு இந்த எழுத்து வடிவம் தமிழகத்தில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பல அகழ்வாயு குழிகளில் இருந்து நமக்கு நிறைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்கள ஓடுகள் கிடைக்கின்றன. அதிலும் குறிப்பாக அண்மையில் இன்றும் தொடர்ந்து கொண்டு தன்னுடைய ஆய்வு பணியை ஆய்வுகளமாக தன்னைத்தானே வெட்ட வழியில் விரிந்த மனப்பான்மையோடு யார் அகழ்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற நிலையிலே கீழடி நமக்கு அந்த வெளிப்பாட்டை உணர்த்தி கொண்டிருக்கிறதே, அந்த பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மட்கள ஓடுகள், எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள் கிடைக்கின்றன. அந்த தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகளில் குறிப்பாக 4ஆம் கட்ட அகழ்வாயிலே 56 எழுத்து பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள் கிடைக்கப்பட்டன. அந்த 56 ஓடுகளில் 40க்கு மேற்பட்ட கையெழுத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதிலிருந்து என்ன தெரிகிறது, சில அகழ்வாயு குழிகளில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட
இந்த மக்கள ஓடுகள் இத்தனை விதமான கையெழுத்துக்களை கொண்டிருக்கிறது என்றால் 2600 ஆண்டுகள். ஏன் 2600 என்று சொன்னால் நிச்சயமாக அறிவியல் சார்ந்து அங்கே கிடைக்கப்பட்ட கரிமத்தின் அறிவியல் கால கணக்கீடு தான் 580 பிசி என்று அவர்கள் நமக்கு வரையறை செய்திருக்கிறார்கள். இதனை வைத்துத்தான் காவிரி பூம்பட்டினம் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகமாக நமக்கு தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கு முன்னோடியாக கீழடி 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தொல்மரபை கொண்டிருக்கிறது. அந்த சமகாலத்திலே பொறிக்கப்பட்ட இந்த மட்கலன்கள் தமிழனுடைய பெயர்களை கொண்டிருக்கிறது. அந்த பெயர்கள் எல்லாமே ஆதன், குவிரநாதன், சாந்தன், சாத்தன், இயமன், மாதிசை போன்ற பெயர்களை கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே இன்பகுதி பெற்ற பெயர்கள் அதிகமாக இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உலகத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லா பெயர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை வகைப்படுத்தி விட்டு எந்தெந்த பெயர்களில் இன் என்ற பகுதி விகுதி இருக்கிறதோ அந்த பகுதிகளை வகைப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக இன் விகுதி பெற்ற அதிக பெயர்கள் தமிழனுடைய பெயர்களாகத்தான் இருக்கும். சேரன், சோழன், பாண்டியன், ராஜேந்திரன், குமரன், அதினன், ஆதவன் போன்ற பெயர்கள் எல்லாமே தமிழிலே தானே இருக்கிறது. இன் பகுதி. இதே சமயத்தில் சிலர் ஐயப்பாடு எழுப்பக்கூடும், லெனின் என்ற பெயர் தமிழ் பெயரா என்று. இதனால் தான் 70 விழுக்காடு இன் பகுதி பெற்ற பெயர்கள் நிச்சயமாக தமிழுடைய பெயர்களாக தான் இருக்கும். இதனை சொல்லும் மரபாகத்தான் இங்கே கிடைக்கப்பெற்ற அந்த மட்கலங்கள் 56 ஓடுகளில் 40க்கு மேற்பட்ட கையெழுத்துகள் நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த காலகட்டத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு கீழடி பகுதியிலே வாழ்ந்த அந்த மக்கள் அங்கே எழுத்து பெற்ற நிலையாளர்களாக, எழுத்து பெற்ற பெரும் நிலையாளர்களாக வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மாறுதட்டி கொள்ளக்கூடிய நிலைதான் நமக்கு வருகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரை தன் ஆளுமை கீழே கொண்டிருந்தானே அசோக சக்கரவர்த்தி, சாம்ராட் என்று அழைக்கப்பட்ட அந்த அசோக மாமன்னன், அவன் இங்கே நிலவி இருந்த எழுத்து வடிவமைப்புகளை எல்லாவற்றையும் உணர்ந்து ஆய்ந்து ஒற்ற அமைப்பு இருப்பதனாலே இதை புதிதாக வடிவமைக்க வேண்டும் என்று நிலைப்பாடு எடுத்து அந்த வடிவமைப்பை அறிஞர் பெருமக்களால் அந்த வடிவமைப்பை ஏற்படுத்தினான். அப்படி ஏற்படுத்தியப்பட்ட அந்த வடிவமைப்பு தான் பிராமி என்ற எழுத்து வடிவமைப்பு. அதுதான் பல இடங்களில் பின்னாடி எல்லா பகுதிகளிலும் அந்தந்த மொழி சார்ந்த எழுத்துக்கள் கண்டெடுத்தாலும் அதை தமிழ் பிராமி, தெலுங்கு பிராமி, கன்னட பிராமி, ஒரிய பிராமி என்று நாம் வழங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தாதப்பட்டி, புலிமான் கொம்பை போன்ற அந்த நடுகள் கல்வெட்டுகள் மட்டுமல்லாமல் கீழடி போன்ற அகழ்வாயிலே கிடைக்கப்பெற்ற சில எழுத்துக்கள் அசோகர் காலத்தில் எழுதப்பட்ட வடிவமைக்கப்பட்ட அந்த எழுத்துகளுக்கு முன்னோடி எழுத்துக்களாக திகழ்வதனாலே ஏன் இதை தமிழ் பிராமி என்று சொல்ல வேண்டும், தமிழ் என்றே சொல்லலாமே என்று ஒரு ஐயப்பாட்டிலே ஒரு அறிஞர் குழுமலே எழுப்பி வைக்கப்பட்ட வினாத்தான் இன்றைக்கு தமிழக அரசால் வெளியிடப்பட்ட உலகளாவிய அளவில் 24 மொழிகளிலே வெளியிடப்பட்டுள்ளது. 24 மொழி 12 அயல் நாட்டு மொழிகளிலும் 12 இந்திய மொழிகளிலும் வெளியிடப்பட்ட ஒரு பெருமதிப்பான நூல் கீழடி அகழ்வாய் நூல். இது சிறிய பக்கங்களை கொண்டிருக்கலாம், ஆனால் பெரிய நெறியை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக இது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கே இங்கே மக்களுக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எழுத்து வகையை பார்க்கும் பொழுது தமிழன் முன்னோடியாக இருந்ததனாலே தமிழ் பிராமி என்று சொல்லிக் கொண்டிருந்தது தமிழி என்று மாறி இருக்கிறது. இந்த நிலையிலே எழுத்து வகையை வைத்து பார்க்கும் பொழுது இந்திய துணைக்கண்டத்திலே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் லட்சக்கணக்கில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 50 விழுக்காடுக்கு மேல் தமிழ் கல்வெட்டுகள் தான் இருக்கின்றன. இதை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழர்கள் எழுத்துக்கு எப்பேற்பட்ட மாண்பை கொடுத்திருக்கிறார்கள். மண்மரபு, மொழி மரபு, எழுத்து மரபு என்ற நிலையிலே இவையெல்லாம் வகையாக நமக்கு சான்று பரப்பக்கூடிய வரலாற்று கூறுகளாகத்தான் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றன. இந்த நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கீழடியிலே கண்டெடுக்கப்பட்ட விலங்குகள் சார்ந்த எலும்பு கூடுகள் கிடைத்திருக்கின்றன. அவற்றில் முதன்மையானது எருது என்று சொல்லக்கூடிய இந்த காளை மாட்டின் எலும்புகள். இதனை வைத்து பார்க்கும் பொழுது அதிகமாக கிடைக்கக்கூடிய எலும்பு கூடுகளில் அந்த சமகாலத்தில் விவசாயம் சார்ந்து
வாழ்வாங்கு வாழ்ந்த நகரிய பண்பாட்டில் இருந்த தமிழன் எருதை பயன்படுத்தி இருக்கிறான். இந்த நிலைப்பாடு நமக்கு தெரிய வருகிறது. இதனை வைத்து பார்க்கும் பொழுது அண்மையிலே இளைஞர் பட்டாளமும் சென்னை மெரினா கடற்கரையிலே பெருந்திரளாக லட்சம் மக்கள் கூடி இந்திய துணை கண்டத்திலே தனக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் என்று சங்க இலக்கியத்திலே குறிப்புகள் வருகிறது, அதை மீட்டெடுக்கும் நிலையாளர்களாக திகழ்ந்தார்களே, அதன் வாயிலாக தான் ஜல்லிக்கட்டு. இந்த நிலையிலே எருது எத்தன்மை வாய்ந்தது என்ற நிலைப்பாடு நமக்கு தோன்றுகிறது. இதனை மையமாக வைத்துதான் இன்றளவும் கீழடி அகழ்வாய்வுக்குள் செல்லும் இளைஞர் பட்டாளம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காளையின் தோற்றத்தில் நின்று தங்களை முன்மாதிரியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஏறு தழுவல் விளையாட்டை அவர்கள் தங்களோடு தன் மரபோடு சேர்த்து வெளிப்படுத்த வேண்டும் என்று வெளிப்பாடாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் இங்கே மயிலுடைய எச்சங்கள் கிடைத்திருக்கிறது, பிற காட்டி பன்றியுடைய எலும்புகள் கிடைத்திருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு அதிகமாக கிடைத்தது காளை. அதாவது விவசாயம் சார்ந்த நகரிய பண்பாட்டு நிலையாளனாக வாழ்ந்த தமிழன் இங்கே தன் பயிரினத்தை பெருக்குவதற்கு, வளம் பெருக்குவதற்கு, விவசாயம் செய்வதற்காக காளையை பயன்படுத்தி இருக்கிறான் என்ற நிலைப்பாடு இதன் வாயிலாக தெரிகிறது. கீழடியை சார்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய தொல் இடங்களை அகழ்ந்து எடுக்க வேண்டும் என்று தமிழக தொல்லியல் துறை கள ஆய்வு செய்து சில இடங்களை தேர்வு செய்து 5, 6, 7, 8ஆம் கட்டத்திலே அந்த பகுதிகளிலே சில அகழ்வாய்வுகளை மேற்கொண்டார்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அகழ்வாய்வு குறிகள் கொந்தகை என்ற பகுதியிலே ஈம சின்னங்கள், குறிப்பாக தாழியிலே புதைக்கப்பட்ட ஈம சின்னங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டன. கிழக்கில் 2 இடங்கள் என்று சொல்லுவோம், மணலூர் என்ற பகுதியிலே அகழ்ந்து எடுக்கப்பட்டது. அதை அருகிலே இருக்கக்கூடிய அகரம் என்ற பகுதி, இந்த பகுதியிலே வரலாற்று முற்பட்ட காலத்திலே அங்கே திகழ்ந்திருந்த வரலாற்று எச்சங்களை அகழ்ந்து எடுத்திருக்கிறார்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட, பெருங்கற்காலத்துக்கு முற்பட்ட சில தடயங்கள், புதிய கற்கால நுண்கருவி கால கருவிகள் சிலவும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை யாவும் அங்கே நிலவி இருந்த தொல் எச்சங்கள் எந்த நிலையில் எந்த காலகட்டத்தை சார்ந்தது என்பது நமக்கு நன்கு புலப்படுத்துகிறது. இந்த நிலைப்பாடிலே கீழடியில் அருகிலே கொந்தகை பகுதியில் நிறைய தாழிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. புதையுண்ட எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தாழியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்புகளை மதுரை பல்கலைக்கழகத்தில் மரபணு சார்ந்து அறிவியல் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடிலே எங்கள் குழுவோடு இணைந்து செயல்பட்ட பேரறிஞர் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் பிச்சப்பன் அவர்கள் எங்களோடு இணைந்து இந்த மாதிரிகளெல்லாம் எடுத்து அந்த மதுரை பல்கலைக்கழக மரபணு துறையிலே குமரேசன் என்று ஒரு பேராசிரியர் இருக்கிறார். அவர் தலைமை கீழே இந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பேராசிரியர் பிச்சப்பன் அவர்கள் மதுரையை சார்ந்து பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மரபணு சார்ந்த அந்த மக்களுடைய மரபணை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறார். அந்த ஆய்விலே விருமாண்டி என்று ஒரு ஆய்வு நடத்தியதிலே அந்த விருமாண்டி என்ற அந்த இன கலவை என்பது 70,000 ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் இருந்து பிறந்த M130 என்று சொல்லக்கூடிய மரபணுவை சார்ந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த மரபணு 70,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த மரபணுடைய தொடர்ச்சி இன்றளவும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மைந்தர்களிடம் காண முடிகிறது என்று அவர் அறிவித்து சொல்லியிருக்கிறார். இதன் வாயிலாக மரபுசார் 70,000 ஆண்டுகளாக மண்ணை சார்ந்த மரபு மக்களிடம் அந்த மரபணு வழியாகவும் கண்டுபிடித்து அறிவியல் சார்ந்து நமக்கு வெளிக்கொணக்கூடிய நிலையிலே அறிவியல் அறிஞர்கள் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அகழ்வாயை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இன்னும் வருங்காலத்தில் குமரிக்கண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, அதற்கான அகழ்வாயை நாம் சில அறிவியல் துறையோடு மட்டும் இல்லாமல் புவியியல் சார்ந்து, புவி பொதியியல் சார்ந்து பிற அறிஞர் பெருமக்கள் துணை கொண்டு ஆழ்கடல் ஆய்வறிஞர்கள், டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய, சேட்டிலைட் இமேஜரி என்று சொல்லக்கூடிய, விண்கோளை வைத்து ஆய்வு செய்யக்கூடிய எல்லா விதமான அகழ்வாயும் கொண்டு ஒரு பெரும் திட்டம் அமைத்தால் நிச்சயமாக அந்த ஆழ்கடல் கொண்ட குமரி கண்டமும்
வெளிக்கொணரப்படும் என்பது ஒரு யுக்தியாக தோணுகிறது. இதற்கான முத்தாய்ப்பான ஒரு முனைப்பினை அரசுதான் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தையும் இந்த தருணத்திலே தொல்லியல் அறிஞன் என்ற நிலையிலே உங்கள் முன் வைப்பதாக அரசுக்கும் வைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவோட ஒரு பெரிய டிக்ஷனரியோட பேசின மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. ஏன்னா எனக்கும் ஒரு தொல்லியல் அறிஞராக இருந்தால் கூட உங்ககிட்டேருந்து பல தகவல்கள், அரிய தகவல்களை நான் அறிந்து கொண்டேன். இது நான் உண்மையாக ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன். ஆனா கடைசியில் இந்த பெருமையெல்லாம் என்னை ஈண்டவர்களுக்கும் என்னை ஆளாக்கிய முதல் வகுப்பிலிருந்து நான் பிஎச்டி முனைவர் பட்டம் வரைக்கும் என்னை ஆளாக்கிய ஆசான் பெருமக்களாக திகழ்ந்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் முத்தாய்ப்பாக திகழ்ந்த எனது பேராசிரியர் பெருந்தகை KV ராமன் அவர்களை சாரும் இந்த நிலையிலே இந்த தருணத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய என் தமக்கையாக திகழக்கூடிய தொல்லியல் நிலையாளர் மேல் நிலை பொறியாளர் திருமதி வசந்தி அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு பக்கபலமாக குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே என் துணைவி, மக்கள், உற்றார் பெற்றோர்கள், என் தமையன்மார்கள், தமக்கைகள், தங்கை அத்தனை பேருக்குமே, நண்பர்கள் குழாம் அத்தனை பேருக்குமே நான் நன்றி பாராட்டுகிறேன். எல்லாவற்றிற்குமாக என்னை இந்த பதிவில் பதிய வைத்து வெளிக்கொணரக்கூடிய நிலையாளராக திகழக்கூடிய திரு மணி வாசகம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.